Hi guys, welcome to 2mm. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு யங் அண்ட் பீப்புள் பொலிட்டிஷியன் நம்ம YS ஜெகன் மோகன் ரெட்டி பற்றி தான். YS ஜெகன்மோகன் ரெட்டி అనే నేను ஆந்திராவோட முன்னாள் சிஎம் YSRோட பையன் தான் ஜெகன் மோகன் ரெட்டி. YSR ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் செத்து போகிறாரு. அவர் செத்துட்டு அப்புறம் ஜெகன் மோகன் ரெட்டி தான் சிஎம்மாக வருவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டைம் காங்கிரஸ் ஒரு ஃபேமிலியிலேருந்து இன்னொருத்தர் சிஎம்மாக வரக்கூடாதுன்னு அவரை வரவிடாமல் பண்ணிடுறாங்க. அந்த கோவத்தில் ஜெகன் மோகன் ரெட்டி எங்கள் அப்பா செத்தப்போ அதிர்ச்சியில் நிறையா பேர் செத்து போயிட்டாங்க, அந்த ஃபேமிலியெல்லாம் நான் பாத யாத்திரை போய் பார்க்க போகிறேன்ட்டு பாத யாத்திரை போய் நிறையா மக்களோட மனசில் இடம் பிடிக்கிறாரு. இவர் பழகிற விதத்தெல்லாம் பார்த்து நிறையா மக்கள் இவரை பிடிச்சி போய் இவரை பற்றி நிறையா இடத்துல பேசப்படுது. இதை பார்த்த காங்கிரஸ் பீப்புள் இவனை இப்படியே விட்டால் சரி வராதுன்னு சொல்லி நிறையா CBI கேஸஸ்லாம் அவர் மேலே ஃபைல் பண்ணுறாங்க. அவர் கொஞ்ச நாள் போலீஸ் கஸ்டடியில் இருக்கார். இவர் ஜெயிலில் இருந்தப்போ தான் ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் பிரிக்கிற பிரச்சனை வந்துச்சு. அப்போ தெலுங்கானாவை தனியாக பிரிக்கக்கூடாதுன்னு இவர் ஜெயிலில் இருந்தப்போவே 3 நாள் போராட்டம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்த்து மக்களுக்கு இன்னமும் இவரை பிடிச்சி போக ஆரம்பிக்குது. இவளோட மதிப்பும் அதிகமாகுது. ஜெயிலில் இருந்து வந்துட்டு அப்புறம் வர எலெக்ஷனில் அவர் நிற்கிறாரு. அவங்க அப்பா செத்து 10 வருஷம் போராட்டத்தில் இந்த எலெக்ஷனில் நின்று யாரும் எதிர்பார்க்காத அளவு வித்தியாசத்தில் இவர் ஜெயிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாகுபலியில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி அவர் பதவி ஏற்கிற மாதிரி நம்ம ஜெகன் மோகன் ரெட்டியும் மக்கள் முன்னாடி தான் பதவி ஏற்கிறாரு. இவர் ஆட்சிக்கு வந்துட்ட பேருக்கு சைல்ட் லேபரை குறைக்கணும்னு நினைக்கிறாரு. வீட்டில் கஷ்டம் இருக்கிறனால தான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வேலைக்கு அனுப்புகிறாங்க. அதனால ஸ்கூலுக்கு அனுப்புகிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் 15,000 ரூபாய் காசு தர்றதா சொல்கிறாங்க. இதுதான் அவர் ஆட்சிக்கு வந்து அறிவித்த முதல் திட்டம். இது மட்டும் இல்லாமல் எஜுகேஷனுக்காக அவர் நிறையாவே திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இருக்கணும், அதுக்காக 12 கோடி நிதி ஒதுக்கி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வயசானவங்களுக்கு 1,500 ரூபாயிலிருந்து இப்போது 2,300 வரைக்கும் பென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு டாக்டர்ஸுமே ப்ரைவேட்டாக கிளினிக்கோ ஹாஸ்பிட்டலும் வைக்கக்கூடாது, எல்லாமே கவர்மெண்ட் சார்ந்ததாக தான் இருக்கணுன்ற ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இதே மாதிரி நிறையா திட்டங்கள் அறிவிச்சிட்டே அவர் இருக்கார். 2006 கேப்டன் விஜயகாந்த் நான் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கே ரேஷன்லாம் வர வச்சிருவேன், அதுதான் என்னோட கனவு திட்டம் அப்படின்னு சொன்னார். அந்த திட்டத்தை நம்ம ஜெகன் மோகன் ரெட்டி அறிவிச்சிருக்காரு. அண்ட் எந்த ஜாதி வேறுபாடும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தாழ்த்தப்பட்ட 5 ஜாதியிலேருந்து அவர் மினிஸ்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மினிஸ்டர் ஆகிட்டேன்னு ரொம்பவே ஆடக்கூடாது, நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் இல்லை ஊழல் பண்ணாலும் நான் உங்களையும் உடனே என் கட்சியை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டாக்டரை 4 பேர் ரேப் பண்ணாத நியூஸ் வந்துச்சு. அந்த 4 பேரை போலீஸ் கண்டுபிடிச்சி ஷூட் பண்ணிட்டாங்க. அதை ஜெகன் மோகன் ரெட்டி ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணதும் இல்லாமல் இந்த மாதிரி நடக்கிற பிரச்சனைலாம் 16 நாளுக்குள்ளே அது யார் என்னன்னு விசாரித்து 20வது நாள் அவங்க தூக்கில் போட்டுருக்கோன்னு சொல்லியிருக்காரு. நம்ம முதல்வன் படத்தில் அர்ஜுன் ஒரே நாளில் பண்ண விஷயங்களெல்லாம் இவர் ஒவ்வொரு நாளும் பண்ணிகிட்டு இருக்காரு. இவரை பற்றி கேட்க இப்படி ஒரு சிஎம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஆசைப்படுற அளவுக்கு இவரோட ஒர்க்கை இவர் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.